அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவில் என்ன சொன்னான்னா நம்முடைய ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா ஆன்மீக யோகம் இருக்கிறதா, ஆன்மீகத்தால் ஒரு யோகத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா, சாதுக்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறதா, சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா, சித்தர்களுடைய அனுகிரகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா, இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சிந்தனை உங்களுக்கு வரும். அந்த சிந்தனை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு தூக்கி விட்டுன்னா நன்மை நடக்கும். அப்போ இதற்கு 3 நட்சத்திரங்கள் நமக்கு என்ன சொன்னோன்னா நமக்கு கொடுப்பினையாக இருக்கணும். அந்த 3 நட்சத்திரங்கள் புனர்பூசம். இந்த புனர்பூசம் என்பது கடகத்தில் இருக்கிற ஒரு பாதம், அனுசம் என்பது விருச்சிகத்தில் இருக்கிற நட்சத்திரம் 4 பாதம், ரேவதி என்பது மேனத்தில் இருக்கிற நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருக்கும். இந்த நட்சத்திரங்களில் கிரகம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி கிரகம் இருந்தால் நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு சக்தி பிரவாகம் கிடைக்கும். சக்தி பிரவாகம்னா உங்களிடம் ஒரு எனர்ஜெட்டிக் வைப்ரேஷன் பவர், பிரபஞ்ச தொடர்பு, சாதுக்களுடைய ஆன்மா தொடர்பு எல்லாமே கிடைக்கும். அப்போ அந்த தொடர்பு கிடைக்கும் போது என்ன சொன்னான்னா உங்களுக்கு ஒரு அனுமானுஷ்யமான சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். சொல்வாக்கு ப்ளஸ் செல்வாக்கு, சொல்வாக்கு ப்ளஸ் செல்வாக்கு, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட காலம் வரை என்ன சொன்னான்னா உங்களுக்கு யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அனுசத்தில் செவ்வாய், அனுசத்தில் செவ்வாய் இருக்குது. அப்போ அனுசத்தில் செவ்வாய் இருக்குது அப்படிங்கும்போது, ரெண்டாவது குருவுக்கு 5ல் கேது இருக்குது. உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல அந்த அம்மா என்ன செய்யும்னா, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, யாரையாச்சும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுற மாதிரி சொல்லிட்டு அலையாதீங்க அப்படின்னு கிண்டலுக்காக சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லலாம்னா, சார் இந்த மாதிரி ஒன்று நடக்கப் போகிறது, தனக்கு ஒரு புத்தி சொல்லுகின்ற மாதிரி இப்படி இந்த நேர்கோட்டில் இப்படி போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுமானிச சக்தி உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே எனக்கு இந்த வைப்ரேஷன் பவர், கனகம்பட்டி சித்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னிடம் எனக்கு சில அறிவுரைகள் சொல்லுகின்ற மாதிரி மனதளவில் நான் ஃபீல் பண்ணுகிறேன். என்கிட்ட இருந்த சில கஷ்டங்கள் அந்த நபரை அந்த அம்மா பார்த்ததாகவே சொல்லுது. பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு நபர் எங்கள் ஊரில் ஒரு பையத்தை வச்சுக்கிட்டு கம்பு வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்குது. என்ன அவர் தான் போய் காலமாயிட்டார்ல இருந்தார், நான் பார்த்தேன் அப்படி. அப்போ நான் சொன்னேன், இது ஓகே, அதாவது சித்தர்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் இறந்து போனால் கூட கண்ணு தட்டுக்கூடும், அவர்களுக்கு அந்த வைப்ரேஷன் பவர்லாம் உண்டு. அப்போ அது ஒரு சந்தோஷமான செய்தி. அதுக்கடுத்து அது அவர்களுக்கு இருக்கிற சில கவலைகள், கஷ்டங்கள், ஜாதக ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன சொன்னான்னா தீர்க்கப்பட்டு ஒரு சுமூகமான ஒரு நிலைமை, மனோநிலையில் வந்துட்டாங்கிறதுக்கு காரணம் எனக்கு இந்த கனகம்பட்டி சித்திரம் ப்ளஸ் முருகப்பெருமான் தான். நான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க ஆரம்பித்தேன் சார், எனக்கு நல்லா இருக்குது. அப்போ
அந்த பெண்ணுக்கு வந்து அவர்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், மேச லக்கணத்திற்கு உண்டான செவ்வாய் வந்து என்ன சொன்னான்னா அனுச நட்சத்திரத்தில் போய் இருக்கிற காரணத்தினால அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா, இப்போ செவ்வாய் வந்து அனுச நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் இந்த சனி செவ்வாய் சுக்கிரனுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டு கிரகங்கள், சனி செவ்வாய் சுக்கிரன் கூட்டு கிரகங்கள். அப்போ என்னதான் அனுச நட்சத்திரத்தில் போய் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருந்தாலும் அந்த அம்மாவுக்கு சுக்கிர திசை வந்து ஸ்டார்ட் ஆன உடனே என்ன சொன்னான்னா, செவ்வாயோடைய ஃப்ரெண்டு வந்து சுக்கிரன். இந்த முக்கூட்டு கிரகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா சிம்ம வீதி கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது பரணி, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், செவ்வாயோடைய நட்சத்திரங்கள், அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ அந்த ஆக்டிவேஷனில் அந்த சுக்கிரதசை பிறந்தவொடனே என்ன சொன்னால் ஒரு தெளிவான மைண்டு வந்துருச்சு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்களும் என்ன சொன்னா அதிர்ஷ்டசாலிகள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம ஒரு மனிதனாக இருக்கிற விட ஒரு அனுமானுஷ்ய சக்தியை வந்து நாம் உணரக்கூடிய தன்மை வேணும். பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு வேணும். நமக்கு அந்த நன்மைகள் வேணும். அந்த நன்மைகளை வந்து நாம் அடைவதற்கு வந்து என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஓட நட்சத்திரம், இதுக்கு பேர் வந்து ஓட நட்சத்திரம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கரையை கடக்க உதவுகின்றது ஓடம். அப்போ எப்பயுமே ஓடம் அப்படிங்கிறது என்ன சொன்னாங்கன்னா இந்த 3 நட்சத்திரம் தான். புனர்பூசம், அனுசம், ரேவதி, இந்த 3 நட்சத்திரமுமே குருவோடைய நட்சத்திரமும் சனியோடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் வந்து என்ன சொன்னான்னா ஓடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கரையை கடப்புவதற்கு நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுவதற்குண்டானதெல்லாம் அற்புதமான நட்சத்திரங்கள். இதுக்கு வந்து சில குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. நமக்கு ஆன்மீகத்தில் பற்று வர வைப்பது இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு 100% வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கரையை கடப்பதற்குண்டான அற்புதமான என்னென்னலாம் கிடைக்கும். ஆன்மீகம் கிடைக்கும். ஆன்மீகத்தால் பொருளாதாரம் கிடைக்கும். பொருளாதார வலிமையை வந்து நீங்கள் உருவாக்கிக்கிடணும். அந்த பொருளாதார வலிமையை வந்து அதுக்கு வழிகாட்டும், கண்டிப்பாக வழிகாட்டும். அதுக்கடுத்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்குண்டான வழியை வந்து இந்த 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 3 நட்சத்திரங்களில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து உங்களுக்கு கிரகம் உட்கார்ந்திருந்தால் அதையும் காட்டும். அப்படி காட்டும்போது நீங்களும் ஒரு அற்புதமான லக்ஸுரி மேனாக வருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி புனர்பூச நட்சத்திரம் கடகராசி அப்படிங்கிறதுல அந்த புனர்பூச 4ஆம் பாகத்தில் ஒரு கிரகமோ, அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ, ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதுக்களுடைய தொடர்பும் ஆன்மீகத்துடைய தொடர்பும் கிடைத்து கடை தேறுவதற்கு வந்து ஒரு அற்புதமான உங்களுக்கு வழி கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதோடு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னான்னா வந்து குரு நின்ற இடத்திற்கு 1, 5, 9 கேது இருப்பது இது வந்து செயற்கையாக கருதப்படும். குருவும் கேது சேர்ந்திருந்தாலும் குரு இருக்கின்ற இடத்திற்கு 1, 5, 9 வந்து கேது இருந்தாலும் ஆன்மீக நாட்டம், சித்தர் வழிபாடு, ஜாதகரை வந்து உயர நல்ல வந்து ஒரு டாப் லெவலுக்கு வந்து என்ன சொன்னாலும் கொண்டு வருவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை இந்த செயற்கை உண்டாகும். இதுவும் சித்தர்களையும் சாதுக்களையும் நம்மிடம் வந்து தொடர்பு வருவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதுவும் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடும்போது ஏதாவது வந்து ஒரு பர்பஸுக்கு 2 ரூட்டு சொல்லணும். 2 ரூட்டு இதில் இருந்தால் தான் இவங்கெல்லாம் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொன்னோம்னா, சார் அப்போனா நாங்களாம் என்ன சார் வந்து என்ன சொன்னானா அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எல்லா மனிதனுமே ஆசை உள்ளவன் தான். அப்போ புனர்பூசம் கடகத்தில் வந்து ஒரு கிரகமோ, அனுசத்தில் விருச்சிகத்தில் வந்து ஒரு கிரகமோ, ரேவதி மேனத்தில் ஒரு கிரகமோ இருந்தால் வந்து சாதுக்களுடைய சந்திப்பும் ஆன்மீகம் நாட்டம் இவர்களுக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து வருவாங்க அப்படின்னு ஒரு விதியை சொல்லிட்டோம். அதற்கடுத்து இன்னொரு விதியும் நம்ம வந்து தேடிப்பிடி சொல்லணும். டபுள் சொன்னால் தான் இது, இல்லைன்னா இது. அப்போ குருவுக்கு 1, 5, 9 கேது இருந்தால் அது குருவும் கேதும் செயற்கையாக கருதப்படும். இவர்களுக்கும் ஆன்மீக நாட்டம், சித்தர் வழிபாடு, ஜாதகரை வந்து உயரச் செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான வழி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
அதனால் நீங்கள் யாரும் வந்து என்ன சொல்லனா நமக்கு இல்லையேன்னு கவலைப்படணும். 2 வழி சொல்லியிருக்கு. இந்த 2 வழியில் என்ன சொன்னேன்னா, கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் இது இருக்கான்னு பார்த்து எந்த சித்தர் உங்களுடைய மனதில் தோணுகிற வந்துடுவாங்க. அவங்கள நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவங்க வருவாங்க. யாரோ ஒருவர் எக்ஸ்ஆர் ஒய் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நித்தமும் வந்து கண்ணில் படுகின்ற நபர். இப்போ எனக்கு பின்னாடி ஒரு சித்தர் இருக்கிறாரு. அந்த சித்தர் உட்காந்துருக்கிறாருன்னு என்ன சொன்னேன்னா, அது வந்து ஒரு 12 வருஷ தேடலுக்கு பிறகு கிடைச்சது. அப்போ 12 வருஷ தேடலுக்கு பிறகு கிடைச்சேன்னு சொல்லி இப்போ 16 வருஷமாக அவரை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். நாம் எந்த விதத்திலும் குறைவானவர்களாக இல்லை, நல்லா இருக்கிறோம். போராட்டங்கள் என்பது இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் என்ன சொன்ன, எப்பயுமே சுகம் அப்படிங்கிறது பஞ்சன மெத்தை தான். ஆனால் பஞ்சன மெத்தையை வந்து அடைவதற்கு முள்படுக்கை என்பது ஒன்று இருக்கும். இது எல்லா மனிதனுமே சமமாக பாவிக்க பயன்படுத்தணும். எப்படி சமமாக பயன்படும்? நல்லது வரும்போதும், நல்லது என்பது இறப்பை தவிர, கெட்டது என்பது இறப்பை தவிர. இறப்பை யாரும் தாங்கிக்கிட முடியாது. அந்த இறப்பை தவிர எந்த ஒரு மனிதனுக்கு இம்சை வந்தாலும் அதை சமமாக பாவியுங்கள். இந்த பக்கத்தில் என்ன சொன்னா, யோகம் வந்துவிட்டது என்பது ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு எதிரான ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அப்போ யோகத்தையும் அவயோகத்தையும் சமமாக எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, அதுக்கு முதலே சொல்லியாச்சு, இறப்பை தவிர. உங்களுக்கு இறப்பு சீக்கிரம் வரக்கூடாது, நீண்ட நாள் இருக்க வேண்டும்னா டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி போதும். 30 நாளைக்கு வந்து 30 சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். அப்போ 30 திதிகள் வந்து என்ன சொன்னா ஆக்டிவேஷன் ஆகும். இந்த 30 திதிகளுக்கு உண்டான திதி, அதாவது விதிதான் திதியை மாற்றும், திதிதான் விதியை மாற்றும். அப்போ ஒரு மனிதனுடைய வயிறு என்பது நெருப்பு. அந்த நெருப்பு பசியோடு இருப்பவனுக்கு வாங்கி கொடுங்க, சொந்தக்காரனுக்கு வாங்கி கொடுத்து, ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்து, காதலிக்கு வாங்கி கொடுத்து, லவ்வருக்கு வாங்கி கொடுத்து, அதெல்லாம் வந்து தர்மம் ஆகாது. இல்லாதவனுக்கு வாங்கி கொடுங்க. இல்லாதவனுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் இறப்பை தள்ளி போடலாம். அதுதான் தீர்வு. அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன்ல, அதெல்லாம் வந்து என்ன சார், அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது இல்லைன்னு சொல்ல. திருக்கடையூரில் போய் வந்து யாகம் பண்ண எல்லாம் செஞ்சாலும் அது வேலை செய்யாது. எவன் ஒருவன் நம்மளுடைய உணவை எடுத்து அந்த முதல் ருசியும் கடைசியில் மிச்சம் இருக்கிற ருசி எடுத்து வைக்கும்போது, இன்றைக்கி ஒருத்தர் தர்மம் பண்ணி வாங்குறவங்க சொல்கிறாங்க, எத்தனையோ நாங்கள் வேலை பார்க்குற இடங்களில் எங்களை திட்டுறாங்க, எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனால் நீங்கள் சாப்பாடு கொடுக்கீங்க பார்த்தீங்களா, இதை வாங்கி பிரித்து சாப்பிடும்போது எங்களையும் மதித்து நீங்கள் கொடுக்க பார்த்தீங்களா, நாங்கள் சாப்பிடும்போது வந்து ஒரு சந்தோஷத்தை உணர்கிறோம். அங்கே திட்டுனாலும் எங்களுக்கு எங்களை நாடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் உணவு கொடுப்பது, அந்த திட்டுதலுடைய கஷ்டம், உங்களுடைய உணவு வாங்கி நாங்கள் வீட்டில் கொண்டு போய் சாப்பிடுவதில் எங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து மனமாற சொல்லும்போது தான் உண்மை இருக்கிறது. நம்ம ஏதோ ஒரு தர்மம் பண்ணுறோம், நமக்கு தலையெழுத்து அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதில் வந்து அவர்களுடைய வேதனையை கூட இந்த வந்து தர்மம் வந்து தீர்த்து விடுகிறது. யாரோ ஒருத்தன் திட்டுறான், வேலை பார்க்குற இடத்துலேருந்து அப்படி வேலை வார் இப்படி வேலை சரியாக வேலை பார்க்கலன்னு திட்டுறான். ஆனால் அந்த வேலை பார்த்த நபர்களுக்கு எந்த வித வந்து பிரதிபகாரம் எதிர்பார்க்காமல் டெய்லி ஒரு 4 பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா, அந்த தெருக்கூட்டுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு கரெக்டாக அவங்க பார்த்து அவங்க எந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வந்து கரெக்டாக சூடாக வாங்கி கொடுத்துறோம் காலையில். அப்போ அது அவர்களுக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், தன் வேலையில் இருக்கின்ற கஷ்டத்தை கூட நாம் போய் வந்து அந்த தர்மத்தை பண்ணி அவர்கள் வாங்கி வந்ததை உணவு உண்ணும்போது அந்த கஷ்டமே எங்களுக்கு மறைந்து போகிறது. எங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள், எங்களுக்கு உணவு கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது தான் அப்போ தான் நினச்சேன், நம்ம தர்மத்திற்கு இவ்வளோ வேடிஷன் உண்டா, ஒன்றும் கவலையெல்லாம் படாது. வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து அவங்க அதிகார பகரத்தை காட்ட தான் செய்வாங்க, நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இறப்பை தவிர்ப்பதற்கு தர்மம் பண்ணுங்க, அவ்வளோதான். தர்மம் பண்ண யமதர்மன் என்ன சொல்கிறானோ, உங்களுடைய தர்மத்தை பார்த்து அவன் யமனாக ஆக்டிவேஷன் பண்ண மாட்டான், யமதர்மனாக ஆக்டிவேஷன் உங்கள்கிட்ட கேட்பான். உங்களுடைய காலங்கள் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, எனக்கு தர்மமெல்லாம் பண்ணிக்கலாம், கணக்கு போடுங்க, எத்தனை வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாவித்திரிக்கு எப்படி கொடுத்தான், சாவித்திரி புருஷனுக்கு உனக்கு ஆயுள் முடிஞ்சு வச்சு, ஓகே ரைட்டு எடுத்துகிட்டு போ,
ஆனால் எனக்கு ஒரு வர வேணும்னு கேட்டா, என்ன வர வேணும்னு கேட்டால், பிள்ளை வர வேணும்னு கேட்டா, சரி வாங்கிக்கோ அப்படின்னா, வாங்கிட்டு வந்து பாச்சக்கயிறை வீசினா, ரைட்டு பிள்ளை யாருக்கு நான் போய் பெறேன், இந்த புருஷனுக்கு தானே பெறேன்னா, நீ வரம் கொடுத்துட்ட அப்படின்னா, ஐயோ அப்படின்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டு வரந்தாயே, நீ வந்து உன்னுடைய கற்புக்கரசி என்று தன்னுடைய தன்மையால் என்னையும் தோற்கடித்து விட்டாய் அப்படின்னா, யமனை தோற்கடிப்பதற்கு கற்புக்கரசியாக இருக்க வேண்டும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, யமனை தோற்கடிப்பதற்கு தர்மமானாக இருந்து பாருங்க. ஏன்னா ஆம்பளை தர்மமானாக தான் இருக்க முடியும், பொம்பளை தான் கற்பக்கரசியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஓட நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, குரு கேது எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா இதெல்லாம் வந்து என்ன சொன்னேன்னா ஆழ்ந்து பாருங்கள். அவசரப்பட்டு என்ன சொன்னான்னா வந்து நமக்கு இல்லை அப்படி இப்படிங்கிற பொறுமை இல்லாத தன்மையில் இருக்காதுங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் என் மூலமாக கிடைக்குது இல்லையா. ஒருத்தர் தேனியிலேருந்து ஏதோ ஒருத்தர் எழுதியிருக்கார், அவ்வளோ பாராட்டி எழுதியிருக்கார். எதுக்கே எவ்வளோ பாராட்டி எழுதுறேன்? நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிந்ததை தான் சொல்லுகிறேனே தவிர, எனக்கு தெரியுது நான் சொல்கிறேன், அது யார் வேணாலும் பயன்படுத்திக்கணும். நல்லா இருங்க. இதே மாதிரி 4 பேருக்கு நீங்கள் நல்லா இருப்பதற்கு வழி செய்யுங்க. அது ஒன்றும் இருந்தால் போதும். ஒருத்தன் ஒரு விதையை விதைத்தான், அதன் மூலமாக நமக்கு வந்து என்ன சொன்ன ஒரு பழம் கிடைத்தது. அந்த பழத்தின் சதையை சாப்பிட்டு நீங்கள் அந்த கொட்டையை நட்டு வைங்க, அது இன்னொருத்தனுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.